கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜூலை மாதத்தின் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் நாம் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை சமூகத்திலே அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கிறோம். எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால வேளைக்காய் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை அற்புதமாய் நடத்தினபடினாலும் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் பாடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் வந்திருக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவரை பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆளுகை செய்து நடத்தும். உடைய பிரசன்னத்தை உணர்ந்து பாட, இந்த பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய இதயத்தோடு வார்த்தைகளை கேட்டு மக்களாய் பலப்படுத்தப்பட உதவி செய்கிறாங்க. இந்த ஆராதனை வேலையை முழுவதையும் உடைய வல்லமுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நேரத்திலே சில பாடலை பாடப் போகிறோம். எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியாய் உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பதன் எதுக்குமே அஞ்சி
வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. உன்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அவர் இம்மட்டுமாய் நமக்கு ஜெயத்தை கொடுத்த கர்த்தர். அவர் இன்னும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமில்லவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலோட பாடப் போகிறோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். நேரத்தில் இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் மகிழ்ச்சியோடு கூட இந்த பாடலை பாடி ஆராதிக்க வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நேரத்திலே நாம் எல்லாரும் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம்னாலே மகிழ்ச்சியோடு அவருடைய நாமத்தை பாடி மகிழ்ப்படுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமும் எவ்வேளையும்
மகிழ்ந்திருங்கள். இன்று காணோம் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இன்று காணோம் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்திடுவார். அதிசயம் செய்திடுவார். இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நேரத்தில் நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்க போகிறோம். நாம் எல்லாரும் கண்களை மூடினவர்களாக அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் பாடல் பாடினது போல நீர் எங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் மகிழ்ச்சியோடு பாடியிருக்கிறோம். இப்பொழுது பரலோக தேவனை நாங்கள் ஆராதிக்க போகிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று நம்மளை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து, தகப்பனே, இந்த ஆராதனை வேளையில நாங்கள் கொஞ்ச நேரம் ஆராதித்தாலும் இந்த ஆராதனை நேரத்திலே நாங்களுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். எங்களுக்கு பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, உடைய பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, உடைய மகிமையினால் நிரப்புவீராக, உடைய
கடத்தினால் நிரப்புவீராக. பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். வா. மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். மோசேயின் தேவனே, என்னை வழி நடத்திடுவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன். நான் கண்டேன். நான் கண்டேன். கிறிஸ்துவின் தேவனே, எங்கள் மதில்களை நொறுக்குவீர். 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 உமது அன்பின் கரங்களை நான் கண்டேன்.
யோசுவாவோடு கூட இருந்தது. அந்த அன்பின் கரம் இந்த ஆராதனை வேளையில நமக்கு நேராக நீட்டப்படுகிறது மாத்திரமல்ல, மோசேயை நடத்தினது போல அவர் நம்மை அற்புதமாய் நடத்துவார். யோசுவாவுக்கு முன்பாக இருந்த எல்லா விதமான அலங்கமும் இடிந்து விழுந்தது போல நமக்கு முன்பாக இருக்கிற எல்லா அலங்கத்தின் தடைகளையும் கர்த்தர் இடிந்து போக பண்ணுவாராக, விழுந்து போக பண்ணுவாராக. அவ்விதமாய் கர்த்தரை நடத்துவாராக. எங்கள் பரலோக பிதாவே, நாளில் நம்முடைய சமூகத்திலே ஆராதித்திருக்கிறோம். சமூகத்தில் ஆராதித்திருக்கிற அந்த ஆராதனையை எங்கள் தேவன் அங்கீகரித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இந்த ஆராதனையை இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி யோசுவாவுக்கு சொன்னது போலவே இன்றைக்கு ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து என் தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. அந்த யோசுவாவை தைரியப்படுத்தினது போல, யோசுவாவை பலப்படுத்தினது போல, யோசுவாவை உற்சாகப்படுத்தினது போல இன்றைக்கு உடைய பிள்ளைகளை என் தேவன் உற்சாகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. எல்லா சோர்வுகளும் எல்லா அசதிகளும் இயேசுவின் நாமத்திலே நீங்கி போகட்டும். இப்போது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பலனுள்ளதாக, மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாக என் தேவன் மாற்றித் தருவீராக. உடைய ஆளுகையுள்ள கரவிலைகளை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மை பலப்படுத்தும்படி நமக்காக வைத்திருக்கிற ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கப் போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஆணையிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் ஈசாக்கை பார்த்து சொல்கிறார். இந்த வார்த்தையை ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது ஈசாக்கிடத்திலே எதை கர்த்தர் எதிர்பார்த்தார் என்றால், அடுத்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லும்போது ஈசாக்கை பார்த்து, ஆபிரகாம், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான் என்று அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் இந்த இடத்துல ஈசாக்கிடத்திலே கர்த்தர் எதிர்பார்த்த காரியம் என்ன என்றால், ஆபிரகாம், உன் தகப்பன் எனக்கு கீழ்ப்படிந்தது போல நான் சொல்லுகிற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால் இங்கே சொல்லுகிற இந்த வார்த்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, உங்களையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற யாராயிருந்தாலும், ஈசாக்குக்கு மாத்திரமல்ல யாராயிருந்தாலும் அவர்களை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன்.
தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை என்ன? நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். உன்னோடு இருப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இராத ஒரு வாழ்க்கை அது தோல்வியான வாழ்க்கை. கர்த்தர் நம்மோடு இருப்பாரானால் முழு ஜெயத்தையும் நான் பெற்று இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்படியானால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்ற வார்த்தை, நான் உன்னோடு கூட இருப்பேன். அது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தேசத்தை சுதந்திரிக்க கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உங்களுடைய வாழ்க்கையிலே நான் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நான் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் போலவே ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான் என்று அங்கே நம்ம வேதத்திலே வாசிக்க முடிகிறது. 26ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆபிரகாம் மகனாகி ஈசாக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த தேசத்திலே வாசம் பண்ணுன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே கேராரிலே குடியிருந்தான். 26:17 அவன் கேராரில், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடமிட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்த இடம் எது என்றால் பள்ளத்தாக்கான ஒரு இடம். பள்ளத்தாக்கான ஒரு இடத்துல ஈசாக்கு குடியிருந்தது மாத்திரமல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 26ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்திலே, ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் பள்ளத்தாக்கை வெட்டினார்கள். பள்ளத்தாக்கை வெட்டின போது அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள் என்று நாம் அங்கே வாசிக்க முடிகிறது. இந்த ஈசாக்கு கேராரில் உள்ள பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு குடியிருந்தது மாத்திரமல்ல, ஈசாக்கின் வேலைக்காரர்கள் அந்த பள்ளத்தாக்கை அவர்கள் அது வெட்டின போது, பள்ளத்தாக்கிலே வெட்டின போது அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நமக்கு நீரூற்றை காண்பிப்பார். ஒரு செழிப்பான ஒரு சூழ்நிலைகளை காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால பள்ளத்தாக்கிலே அவன் வெட்டின போது சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். இதுவரைக்கும் அந்த அபிப்பிராயக்கியர்கள் இப்படிப்பட்ட நீரூற்றை காணவில்லை. ஈசாக்குக்கு எதிராக இருந்த சத்துருக்கள் இப்படிப்பட்ட நீரூற்றை பார்க்கவில்லை. ஆனால் ஈசாக்கும் ஈசாக்கின் வேலைக்காரர்களும் இந்த பள்ளத்தாக்கிலே நீரூற்றை கண்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு கேராரிலே எதை தெரிந்து கொண்டான்? பள்ளத்தாக்கான இடத்தை தெரிந்து கொண்டான். அது பள்ளத்தாக்கான இடமாக இருந்தாலும் அந்த இடத்திலே சுரக்கிற நீரூற்றை கண்டார்கள். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை பள்ளத்தாக்கான சூழ்நிலைகளாக இருந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சுரக்கும் நீரூற்றை காணும்படியான ஒரு கிருபை கர்த்தர் நாட்களிலே நிச்சயமாய் தரப்போகிறார். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு பள்ளத்தாக்கு. இந்த ஈசாக்கு பள்ளத்தாக்கான இடத்திலே குடியிருந்தாலும் கர்த்தர் அவனுக்கு சுரக்கும் நீரூற்றை கொடுத்ததற்கு காரணம் என்ன? ஈசாக்கு தன் தகப்பன் கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தது போல ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு ஈசாக்கு கீழ்ப்படிந்தான். கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். ஆகவே பள்ளத்தாக்கான சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சுரக்கும் நீரூற்றை அங்கே கட்டளையிட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? 4 விதமான பள்ளத்தாக்குகளை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு காண்பித்து, அந்த பள்ளத்தாக்குகளை கர்த்தர் நமக்கு எப்படி சாதகமாக மாற்றுவார் என்பதையும் உங்களோடு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். 4 விதமான பள்ளத்தாக்கு. இன்றைக்கு நாம் பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நோடாய் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் கடந்து செல்கிற 4 பள்ளத்தாக்குகள்,
அந்த பள்ளத்தாக்குகளிலே வாழ்ந்தாலும் கர்த்தருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்கிற சில சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது வாசியுங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது 18வது வசனம். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன். இந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளத்தாக்கு எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கு என்று சொன்னால், வெறுமையான பள்ளத்தாக்கு, தண்ணீர் இல்லாத வெறுமையான பள்ளத்தாக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே வெறுமையின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு எம்ப்டினஸ், என் வாழ்க்கையிலே வெறுமையாய் நான் உணர்கிறேன், வெறுமையை உணர்கிறேன் என்று சொல்லி அநேக நேரத்தில் வெறுமையான சூழ்நிலைகளுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இன்றைக்கு நிரப்பப்படுவேன். ஆனால் வேத வசனம் என்ன சொல்கிறது? இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் மாத்திரமல்ல, சத்ருவாகிய மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும், இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமும், அது மாத்திரமல்ல ஏதோமின் ராஜாவும் மோவாவின் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி வரும்போது அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்து அவர்களை பின் சென்று இராணுவத்திற்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று என்று இங்கே வாசிக்கிறோம். இவர்கள் மோவாபி ராஜாவுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தபோது தண்ணீர் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கும்படி வருகிறார்கள். எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்கும் போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும் என்று ஆண்டவர்களை பார்த்து சொன்னார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு வாழ்க்கையிலே வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால் கர்த்தரை நிரப்பப் போகிறாரோ என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், இடியும் காண மாட்டீர்கள், மின்னலையும் காண மாட்டீர்கள், ஆனால் மழையினால் தண்ணீரினால் பள்ளத்தாக்கு நிரம்பும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இன்றைக்கு பள்ளத்தாக்கு நிரம்ப வேண்டுமானால் இடி வேணும், மின்னல் வேணும், காற்று வேணும், மழை வேணும். ஆனால் இவைகளின் மூலம் பள்ளத்தாக்கு நிரம்புவதை பார்க்கிறோம். பள்ளத்தாக்கை நிரப்புகிற கர்த்தரை நாம் விசுவாசிக்கிற போது நிச்சயமாய் நம்முடைய வெறுமையாக்கப்பட்ட வாழ்க்கை அல்லது வெறுமையாக்கப்பட்ட பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவர். இந்த யோசபாத்தின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, யோதாவின் ராஜா என்ன சூழ்நிலையோடு வந்தார்கள் என்று சொன்னால், ஒன்று பள்ளத்தாக்கில் தண்ணீர் இல்லை, இரண்டாவது சத்துருவை மேற்கொள்ள வேண்டும். இந்த 2 காரியத்தின் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். வெறுமையாயிருக்கிற இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பும். அது மாத்திரமல்ல, இந்த மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். அதே போல இன்றைக்கு வாழ்க்கையிலே வெறுமையான பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலைக்குள் இருக்கிறோம் நினைக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கங்கும் தண்ணீரால் நிரம்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக ஜெயத்தை தருவேன் என்று வாக்குப்படுகிறார். வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். நாகூமின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையும் திரும்பி வர பண்ணுவார். இஸ்ரவேலின் மகிமையையும் அவர் திரும்பி வர பண்ணுவார் என்று அங்கே வாசிக்கிறோம். வெறுமையாக்குகிறவர்கள்
இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராயிருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் சத்துருவானவன் என்ன செய்கிறான்? நம்முடைய பொருளாதாரத்தை வெறுமையாக்க விரும்புகிறான், நம்முடைய சமாதானத்தை வெறுமையாக்க விரும்புகிறான், நம்முடைய நிம்மதியை வெறுமையாக்க விரும்புகிறான். ஆனால் கர்த்தர் இந்த பள்ளத்தாக்கு, வெறுமையாக்கப்பட்ட பள்ளத்தாக்கை நிரப்புவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே வெறுமையாக்குகிறவன் பிசாசு, நிரப்புகிறவர் கர்த்தர். அதனால சங்கீதக்காரன் 23 சொல்லுகிறார், 5ஆம் வசனத்தில், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார். அவருடைய பாத்திரம் வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவன் தள்ளப்பட்டிருந்தாலும், வெறுமையாக்குகிறவர்கள் அவனை வெறுமையாக்கும்படி நினைத்தாலும், அவன் சொல்லுகிறான், என்னை வெறுமையாக்க முடியவில்லை, என் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரம்பி வழிந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவனை நிரப்பினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் இந்த நாட்களிலே ஞானத்தினால் நிரப்புவார், உங்களை கிருபையினால் நிரப்புவார், உங்களை மகிமையினால் நிரப்புவார். மாத்திரமல்ல, கனத்தினால் நிரப்புவார், கம்பீரத்தினால் நிரப்புவார், நீதியினால் நிரப்புவார். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின்படி உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்று வேதம் சொல்லுகிறது போல, அவர் நம்மை வெறுமையாக்குகிறவர் அல்ல, வெறுமையை நீக்கும்படி பள்ளத்தாக்கெங்கும் தண்ணீரால் நிரம்பும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆதியாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யாக்கோபை குறித்து விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார், நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களை உடையவனானேன் என்று சொல்கிறார். வெறுமையாய் கடந்து சென்ற யாக்கோபை ஆண்டவர் நன்மையினால் நிரப்பினார், ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். அவனை நிரப்பி அவனை ஒரு விருத்தியடைந்த சீமானாய் மாற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. அப்படினால் யாக்கோபு வெறுமையாய் சென்றான், ஆசீர்வாதமாய் திரும்பி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் எப்படிப்பட்ட பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்கள்? ஒருவேளை வெறுமையான பள்ளத்தாக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நினைக்கிறீர்களோ? இன்றைய கர்த்தர் சொல்கிறார், பள்ளத்தாக்கெங்கும், இந்த வெறுமையான பள்ளத்தாக்கெங்கும் தண்ணீரால் நிரம்பும் என்று சொல்கிறார். இரண்டாவது வாசிப்போம், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தரனை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் இறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் ஊழியக்காரனை எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு நிறுத்திவிட்டார். இது 2வது பள்ளத்தாக்கு. என்னது? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. முதலாவது பார்த்தோம் வெறுமையான பள்ளத்தாக்கு. அந்த வெறுமையான பள்ளத்தாக்கை கர்த்தர் தண்ணீரால் நிரப்பினார். உங்களுடைய வெறுமையை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புவார். இங்கு என்ன வாசிக்கிறோம்? எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. அந்த எலும்புகள் எப்படி கிடந்ததா? எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு. இது என்ன பள்ளத்தாக்கு என்றால், நம்பிக்கையற்ற ஒரு பள்ளத்தாக்கு, நம்பிக்கை இல்லாத ஒரு பள்ளத்தாக்காய் காணப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார் 37:14, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்த எலும்பு உயிரடையுமா என்று கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள் நான் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். உலர்ந்து போன எலும்பு உயிர் அடையுமா அப்படின்னா லிட்டரலா உயிர் அடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய ஆவியை நான் என்ன செய்வேன்? உங்களுக்குள் வைப்பேன். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் இறங்கி வரும்போது, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும், நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவர் உயிரடைய செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, உலர்ந்த எலும்புகள் அவர் உயிரடைய செய்ததற்கு காரணம் அவர் தன்னுடைய ஆவியை கட்டளையிட்டார். இந்த நாட்களினுடைய வாழ்க்கையில பொருளாதாரம் ஒருவேளை உலர்ந்த நிலையிலே காணப்படலாம், அதனுடைய விசுவாசம் சில நேரங்களில் உலர்ந்து போய்விடுகிறது.
நம்முடைய ஜெப வாழ்க்கை சில நேரங்களில் உலர்ந்து போய்விடுகிறது. பரிசுத்த வாழ்க்கை உலர்ந்து போய்விடுகிறது. அது மட்டுமல்ல, எதிர்கால நம்பிக்கை கூட உலர்ந்து போகிற நிலைமையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், உலர்ந்த எலும்புகளை நான் உயிரடைய செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். கர்த்தர் தன்னுடைய ஆவியை அந்த அவர்களுக்குள் ஊற்றினது என்ன நடந்தது? அவர்கள் உயிர் அடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்களுக்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வரும்போது முதலாவது உங்களுக்குள்ளே ஒரு உயிர் கிடைக்கும், ஒரு ஜீவன் உண்டாகும். ஜீவனோடு மாத்திரமல்ல, காலூன்றி நிற்கக்கூடிய அளவுக்கு நாம காலூன்றி நிற்போம். கர்த்தருக்காக எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். எப்படி நிற்போமா? மகா சேனையாய், திரளான ஜனங்களாய் அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடைந்து நின்றது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளுக்குள் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நடக்க நம்மால செய்ய முடியாத அல்லது நம்ப முடியாத கிரியைகளை காரியங்களை கர்த்தர் ஒருவரை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 8 to 10 வரைக்கும் வாசித்து பார்க்கிற போது, சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மருத்துவரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உலர்ந்து போன ஒரு நிலைமை, உலர்ந்து எழும்பு போன்ற ஒரு அனுபவம். அவர் சொல்லுகிறார், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆகவே அவங்க சொல்றாங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், இன்றைக்கு நாம் நம்ம மேல் நம்பிக்கை வைக்கிறோம், நம்முடைய வேலை நம்பிக்கை வைக்கிறோம், பொருளாதாரத்தில் நம்பிக்கை வைக்கிறோம், மனுஷன் நம்பிக்கை வைக்கிறோம். இவங்க சொல்றாங்க, எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ள நிச்சயித்திருந்தோம். நாங்கள் மரித்து போவோம் என்று நினைத்தோம். அப்படிப்பட்ட மரணத்தின்று அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரையே நம்பி இருக்கிறோம். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, உலர்ந்த எலும்பு போன்ற பள்ளத்தாக்கின் அனுபவம். ஆனாலும் அவர் சொல்கிறார், கர்த்தர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். நாமும் இப்படிதான் நம்பிக்கை வார்த்தைகளை சொல்ல வேண்டும். கர்த்தர் இதுவரைக்கும் லாக்டவுன் பீரியட்ல இதுவரைக்கும் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் என்னை தப்புவிப்பாருங்கிற நம்பிக்கையோடு ஒரு மேல் இருப்போமானால் அவர் இன்னும் நம்மை தப்புவித்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். 3வது பள்ளத்தாக்கை வாசிப்போம். சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். 3வது பள்ளத்தாக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கு. மரண இருளின் பள்ளத்தாக்கு, மரண இருள் இன்றைக்கு உலகளாவிய ஒரு வைரஸ். இது நிமித்தம் மரண இருள் தேசத்தை பிடித்திருக்கிறது. அதே போல சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் எனக்கு மரண இருள் இருக்கிறது,
ஆனாலும் அவர் சொல்கிறார், நான் பயப்படேன். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருந்தனை தேற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அதை குறித்து பயப்பட மாட்டேன் என்று சொல்கிறார். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசித்து பார்ப்போமானால், யோனத்தானை பார்த்து தாவீது சொல்கிறார், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட மரண இருள் 1 அடி தூரம் தான் இருக்கிறது. அவன் மரித்து தான் போக வேண்டும். யோனத்தானை பார்த்து அவர் சொல்கிறார், நான் உடைய தகப்பனுக்கு என்ன துரோகம் செய்தேன்? ஏன் என்னை கொல்லும்படி அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் யோனத்தானை பார்த்து புலம்புகிறது மாத்திரமல்ல, யோனத்தானிடம் மிகுந்த வருத்தத்தோடு சொல்கிறார், மரணத்திற்கும் எனக்கும் 1 அடி தூரம் தான் இருக்கிறது. அது மட்டுமல்ல, மரண அலைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்கிறார். சங்கீதம் 22:5-6 சொல்கிறார், மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. அவை மரண அலை சூழ்ந்திருந்ததான். இன்றைக்கு கொரோனாவின் அலைகள் உலகத்தை சூழ்ந்திருக்கிறது. மரண அலைகள் சூழ்ந்திருந்தது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொல்லும்போது சொல்கிறார், மரண கண்ணிகள் என்மேல் விழுந்தது. 55ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் சொல்கிறார், மரண திகில் என்மேல் விழுந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் இருந்ததுனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சொல்கிறார். அவர் சொல்லும்போது சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே, சீயோன் குமாரத்தின் வாசல்களில் விவரித்து உம்முடைய ரட்சிப்பினால் கலிகூறும்படிக்கு தேவரீர். இந்த இடத்துல 9ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்துல அவர் இதுக்கு முன்னே சில வசனங்கள் எல்லாம் மரணத்திற்கு வணக்கும் 1 அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது. மரண அலைகளை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகளின் மேல் விழுந்தது, மரண தீகள் என் மேல் விழுந்தது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தேன். ஆனாலும் அவர் சொல்கிறார், மரண வாசலில் இருந்து என்னை தூக்கிவிட்ட கர்த்தாவே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நாம் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவருடைய கோலும் தடிமண்ணை தேற்றும். நாம் சொல்ல முடியும், மரண வாசலில் இருந்து கர்த்தர் என்னை தூக்கிவிட்டார். என்னுடைய வாழ்க்கையில நான் சிறு வயதாக இருக்கிற போதே பல மரண பள்ளத்தாக்கிலே கடந்து வந்தேன். நான் மரித்திருக்க வேண்டுமானால் சிறு வயதிலே மரித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலவே மரண வாசலிலிருந்து கர்த்தரனை தூக்கிவிட்டபடினாலே இன்றைக்கு கர்த்தருடைய கனமான வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே 3வது பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 4வது சங்கீதம் 56:8. சங்கீதம் 84:6. அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவர் நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். இங்கே 4வது பள்ளத்தாக்கு அழுகையின் பள்ளத்தாக்கு. அநேக நேரங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அழும்படியான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிறது. ஒன் ஆஃப்டர் அனதர் பிரச்சனைகள், போராட்டங்கள். கண்ணீர் வெடிக்காமல் இருக்க முடியவில்லை, அழாமல் இருக்க முடியவில்லை. சங்கீதக்காரன் கூட அநேக நேரங்களில் அவர் சொல்லும்போது அவர் கண்ணீர் வெடித்திருக்கிறார். சங்கீதம் 66ஆம் சங்கீதத்தில் 6ஆம் வசனத்தில் விதமாக சொல்கிறார், இரா முழுவதும் என் கண்ணீரால் என் கட்டிலை நான் நனைத்தேன் என்று சொல்கிறார். இரவு முழுவதும் அவர் அழுதிருக்கிறார். ஆகவே அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்ததை நீரூற்றாக்கிக் கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். தேவனுடைய பிள்ளைகளே, அழுகையின் பள்ளத்தாக்கிலே இந்த சங்கீதக்காரன் நடந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவித்து நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் நம்ம யோசேப்பின் சம்பவத்தை பார்க்கிற போது யோசேப்பை சகோதரர் விட்டுவிட்டது மாத்திரமல்ல, இந்த யோசேப்பு மரித்து விட்டான் என்று யாக்கோபு கேள்விப்பட்ட போது யாக்கோபு அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
யோசேப்புக்காக யாக்கோபு அழுது கொண்டிருந்தார். நான் பாதாளத்துக்கு இப்படியே துக்கத்தோடு போக வேண்டும் என்று சொல்லி வேதனை அடைந்தான். ஆனால் அவனை குறித்து 35வது அதிகாரத்தில் வாசித்து பார்க்கிற போது அவன் 36ஆம் அதிகாரத்தில் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று சொல்லி யாக்கோபு கேள்விப்பட்ட வேளையில அவன் ஆவி உயிர்த்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 46ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் யோசேப்பை காண்கிறான். யாக்கோபு யோசேப்பை காண்கிற போது வெகு நேரம் அவன் கழுத்தை விடாமல் அழுதான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது யோசேப்பு மரித்து விட்டான் என்று கேள்விப்பட்ட போது அழுதான். அது துக்கத்தின் அழுகை. 46ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் அவன் கழுத்தை கட்டி பிடித்து அழுததற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீராய் மாறினது. யோசேப்பை நான் காண மாட்டேன் என்கிற அப்படிப்பட்ட அழுகையோடு வாழ்ந்து கொண்டிருந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில யோசேப்பை கண்டு ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படியான ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்கினது போல கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே உருவ நடந்தாலும் அதை கர்த்தர் நீர் ஊற்றாக்கிக் கொள்ள உதவி செய்ய வல்லமையாக இருக்கிறார். அது மட்டும் எஸ்தரின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிற போது ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் யூதர்களுக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். இங்க என்ன வாசிக்கிறோம்? யூதருக்குள்ளே மகா அழுகை உண்டானது. ஆமான் நிமித்தம் மிகுந்த அழுகை உண்டானது. ஆமான் யூதர்களை அளவைத்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவர் அழுகையை எல்லாவற்றையும் வெளிச்சமாக மாற்றினார், மகிழ்ச்சியாக மாற்றினார், கனமுண்டாக செய்தார் என்று 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கில் சென்று கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்கள் அழுகை எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். 1 சாமுவேல் 30 தாவீது குறித்து வாசிக்கிறோம். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களது பலன் இல்லாமல் போகவிட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அந்த அழுகையை கர்த்தர் மாற்றி இழந்து போன சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். அந்நாளை குறித்து நாம் 1 சாமுவேல் 1:10 வாசிக்கும் போது ஆலயத்திலே போய் மனம் கசந்து அழுதான். அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் கண்ணீரை காண்கிறவர். கண்ணீரை காண்கிறவர். சங்கீதம் 126:5 வாசிக்கிறது போல கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் என்ற வார்த்தையின்படி கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த கண்ணீரை கர்த்தர் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்படினால் இந்த நாட்களிலே நீங்கள் எந்த விதமான பள்ளத்தாக்கு கூட நடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள், பொறுமையான பள்ளத்தாக்கு வழியாக கடந்து செல்கிறீர்களோ, அல்லது நீங்கள் எலும்புகள் நிறைந்த நம்பிக்கையற்ற பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது அழுகையின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எந்த சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஈசாக்கை குறித்து வாசித்தோம். ஈசாக்கு பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள் தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே வெறுமையாக்கப்பட்ட ஒரு நிலைமை. அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கையிலே மரணம் நேரக்கூடிய சூழ்நிலை, சத்துருவால் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், அழுகையும் பள்ளத்தாக்கு பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவதற்கு காரணம் ஈசாக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தான். ஆகவே கர்த்தரை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ரெகோபோத் என்ற இடத்தை பெருகும்படி கர்த்தர் உதவி செய்தார். சத்துருக்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஜெயத்தை ஈசாக்குக்கு கொடுத்தார். இதே போல கர்த்தரும் நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 விதமான பள்ளத்தாக்குகளை அவர் மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்ம எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணுவோமா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற காரியம், நீங்கள் வெறுமையான பள்ளத்தாக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீர்களானால் அந்த வெறுமையான பள்ளத்தாக்கை அவர் தண்ணீரினால் நிரப்புவார். தண்ணீரினால் நிரப்புவார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவர் சகல நன்மைகளையும் தருவார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கிறீர்களோ,
ஆண்டவர் உங்களுக்கு உங்களோடு இருந்து உங்களை தேற்றவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கண்ணீரின் அழுகையின் பள்ளத்தாக்களை உருவடைந்தாலும் அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதகமாய் மாற்றிக் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, அழுகையோடு வாடிக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை பார்த்து கர்த்தர் இப்பொழுது வார்த்தை சொல்லும்படி விரும்புகிறார். ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தின்படி, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். அது மாத்திரமல்ல, அழுகையின் பள்ளத்தாக்கிலே போய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகி உங்களை பார்த்து சொல்கிறார், அவர்கள் பலத்திலே பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். அவர்களுக்கு பலத்தின் மேல் பலன் கொடுத்து உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் எனக்கு பயம் இல்லை, எனக்கு பாதிப்பில்லை. உன் குரலை நான் கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் கூறுதையா. பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலோ பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையில் நம்பிக்கையில் மாறிடாத என் இயேசையா, உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மை அல்லோ பற்றிக் கொண்டேன். உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். நான் பாடல் பாடுவது போல பள்ளத்தாக்கில் நடந்தாலும், வெறுமையான பள்ளத்தாக்கு, நம்பிக்கையற்ற ஒரு பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, எனக்கு பாதிப்பில்லை. எங்கள் பரலோக பிதாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படியே தகப்பனே, ஈசாக்குடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பள்ளத்தாக்கிலே அவன் கூடாரம் போட்டு குடியிருந்தது மாத்திரமல்ல, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால சுரக்கும் நீரூற்றை அவன் கண்கள் கண்டது. அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலே வெறுமையாக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய கண்கள் சுரக்கும் நீரூற்றை காணட்டும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆண்டவரே, வேதம் சொல்கிறது போல நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படி உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்.
மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாதபடி நீர்களை தேற்றுவீராக. அழுகையின் பள்ளத்தாக்கில் நாங்கள் ஒருவர் நடந்தாலும் அந்த கண்ணீரை துடைத்து இனி நீ அழுது கொண்டுரா என்ற வார்த்தைப்படியே எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இதனால் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஈசாக்கு சொன்ன வார்த்தை, ஈசாக்கு மேல் சொன்ன வார்த்தைப்படியே உடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருப்பீராக. உடைய பிள்ளைகளை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையும் நிறைவேற்றுவீராக. தேசத்தின் சூழ்நிலைகள் உலகளாவிய வியாதியாக இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறதப்பா. தமிழ்நாட்டிலேயும் இந்திய தேசத்திலேயும் உலக நாடுகளிலே மிகப்பெரிய விடுதலை கத்தர் கொடுத்து சமாதானத்தை என் தேவன் தந்து நடத்துவீராக. இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் நிமித்தம் நாங்கள் தியானித்த 4 பள்ளத்தாக்கின் வழியாக அநேக ஜனங்கள் நடந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதை எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றுவீராக. வல்லவல்ல கரத்திலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒருவர்களை ஆளுகை செய்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் பாதுகாவலும் சமாதானமும் நம் அனைவரோடு எப்போதும் இருப்பதாக. ஆமென். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே. துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.